பண்ணணும்னு தானே யோசிக்கிறீங்க? இருக்கு, இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க இந்த ரெசிபிக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்ய நான் இன்னைக்கு 5 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோட மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் கட் பண்ணிட்டு தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தோல் ரிமூவ் பண்ண வாழைக்காவை உப்பு போட்ட தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் கருக்காம இருக்கும். இப்ப வாழைக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எதுக்கு வாழைக்காய் எடுத்திருக்கேன்னா, இந்த வாழைக்கால தான் நம்ம அந்த மீனோட ஃபிளேவரை கொண்டு வர போறோம். அப்படியே எக்ஸாக்டா பார்க்க மீன் மாதிரி இருக்கணும்ட்டு சென்டர்ல இந்த மாதிரி ஹோல் மாதிரி போட்டீங்கன்னா பார்க்கிறதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்கும். எல்லா வாழைக்காவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம். அகலமான பாத்திரத்துல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அப்பதான் நம்மளுக்கு மசாலா உதிராம ஒரு பைண்டிங் கிடைக்கும். நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஜூஸ், மசாலாலாம் ஒரு சேர மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, இல்லைன்னா நம்ம வாழைக்கால நல்லா கோட் ஆகாது. அதனால கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வாழைக்கால நல்லா கோட் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காலாம் தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு இதுல சேர்த்து மசாலா வாழைக்காலாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க எல்லா வாழைக்காலையும் மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்றேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். அதுக்கு தவால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோனே ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைக்காலாம் உள்ள சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பேன்ல நம்ம வாழைக்காய் தான் ஃப்ரை பண்றோம், ஆனா அது பார்க்கிறதுக்கு அப்படியே மீன் வறுக்கிற மாதிரியே அவ்வளோ சூப்பரா இருக்கு. இது சும்மா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். பாருங்க, 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திரலாம். அவ்வளவுதான், நம்ம ஃபிஷ் ஃப்ரைலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது கேஸ் ஆன் பண்ணிட்டு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஒரு தனி டேஸ்ட் தருங்க, அதனால கண்டிப்பா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, இதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து டப்புன்னு நெடிச்சோடனே பொடியா நறுக்கி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 கீர்ன பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் எண்ணெயில நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ இதுல 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு விழுதான்னு யோசிப்பீங்க. நம்ம வாழைக்காய் எடுத்திருக்கோம் இல்லையா, அது வந்து வாய்வு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றது தான் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதுல 4 தக்காளியை நல்லா பியூரியா அரைச்சி இதோட சேர்த்து தக்காளியோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல மசாலா சேர்த்துக்க போறோம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா புளியெல்லாம் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. புளி சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா குழம்பு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த சைவ மீன் குழம்புக்கு கிரேவி கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். அதனால ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க. ஃபைனலா தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி லைட்டா வத்தி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா தலன்னு கொதிச்சு ரெடி ஆகும். பாருங்க, எண்ணெயெல்லாம் லைட்டா பிரிஞ்சு நல்லா தலன்னு கொதிச்சிருக்கு. நம்மளோட கிரேவியும் நல்லா திக்காயி கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ஆயிருக்கு. இப்போ ஃபைனலா நம்ம பொரிச்சு வச்சிருக்க வாழைக்காய்லாம் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பியும் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இதை குக் பண்ணுங்க. நான் ஓபன் பண்றேன். பாருங்க, எண்ணெயெல்லாம் அப்படியே மேல மிதந்து சூப்பரா நம்மளோட சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மீன் குழம்பு மாதிரியே இருக்குல்ல. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மட்டும் நீங்க வச்சு கொடுங்க. இது நீங்க வாழைக்கால தான் செஞ்சிருக்கீங்கன்னு யாருனாலையும் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அடடடா, மீன் குழம்போட வாசனை வீடே மணக்குது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. வாழைக்காய் போட்டுதான் நம்ம மீன் குழம்பு வச்சிருக்கோம், கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியல. அந்த அளவுக்கு டேஸ்ட் பக்காவா இருக்கு. இதே மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்க கைக்கு வந்து சேரும். நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். பாய்.